முருகர் அலங்காரம் பாடல் எண் 26 முதல் 30 வரை. பாடல் 26. நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்லத் தெளிந்தறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பார் மரிப்பார் வெறும் கர்மிகளே. இதன் பொருள், நீலமயிலேறும் அழகிய பிரான் முருகன் அழகிய வள்ளியுடன் எந்த நேரத்திலும் வந்து அருள் புரிவான். என் குருநாதன் உபதேசித்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளும் சிவயோகிகள் மட்டுமே காலத்தை வென்று திகழ்வர். மற்ற கர்ம யோகிகள் காலச்சுழலுக்கு உட்பட்டு மடிவர். பாடல் 27. ஓலையும் தூதரும் கண்டு திண்டாட ஒழித்தெனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே. கந்த வேள் மருங்கிற் சேலையும் கட்டிய சீராவும் கையிற் சிவந்த செச்சை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே. இதற்கு விளக்கம், முருகப்பெருமான் இடையில் அணிந்த ஆடையும் அதில் கட்டியிருக்கும் சிறிய உடைவாளும் தோளில் சூடியுள்ள சிவந்த வெற்றிமலர் மாலையும் சேவல் கொடியும் மயிலும் வெற்றி என்ற ஆறும் காலையும் மாலையும் என் முன்னே தோன்றுவதால் கூற்றுவனுடைய ஓலையையும் அவனுடைய தூதுவரையும் கண்டு எனக்கு கலக்கம் இல்லை. அதாவது, முருகனையே நான் தியானித்து கொண்டிருப்பதனால் எனக்கு யமபயம் என்பதே இல்லை என்று பொருள். பாடல் 28. வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்திரைஞ்சி மாலே கொளவிங்கன் காண்பதல்லான் மனவாக்குச் செயலாலே அடைதற்கரிதாய் உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. இதன் விளக்கம், இவ்வுலகத்திலே நாம் காண்பது மட்டுமல்லாமல் மனம் வாக்கு செயலால் அடைதற்கு அரியதாகி அருவமும் உருவமும் ஆகி எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒன்று போலவே இருக்கும் அரும்பொருளை எவ்வாறு புகழ்வது, எவ்வாறு சொல்லுவது. வேல் விளங்கும் திருக்கரத்தை உடையவனின் சிவந்த திருவடிகளில் விழுந்து இறைஞ்சி அன்பை கொண்டால் மட்டுமே இது சாத்தியம். அதாவது, முருகனுடைய பேரழகை அவருடைய பாதத்தில் விழுந்து அதை அனுபவித்து பார்த்தால் மட்டுமே நம்மால் உணர முடியும் என்பது பொருள். 29வது பாடல். கடத்திற்குரத்தி பிரான் அருளால் கலங்காத சித்தத்திடத்திற் புனையெனையான் கடந்தேன். சித்திரமாதரல் குற்படத்திற் பழுத்த செவ்வாயிற் பனையிலுந்தி தடத்தில் தனத்திற் கிடக்கும் வெங்காம சமுத்திரமே. இதன் பொருள், அழகிய பெண்களின் நிதம்பத்திலும் கழுத்திலும் கொவ்வை செவ்வாயிலும் மூங்கில் போன்ற தோள்களிலும் நாபி எனும் தடாகத்திலும் கொங்கைகளிலும் கிடக்கின்ற வெப்பமாகிய காம சமுத்திரத்தை குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற புரத்தி கணவரின் அருளால் கலக்கமடையாத மன உறுதி என்ற தெப்பத்தில் கடந்து கரையேறினேன். அதாவது, காம மயக்கத்திலிருந்து விடுபட்டு கடவுளை அடையும் வழியை தெரிந்து கொண்டேன் என்பது பொருள். பாடல் 30. பாலென்பது மொழி பஞ்சென்பது பதம் பாவையர்கண் சேல் என்பதாகத் திரிகின்ற நீ செந்திலோன்றிருக்கை வேலென்கிளை கொற்ற மயூரம் என்கிளை வெட்சி தண்டை கால் என்கிளை மனமே எங்கனே முத்தி காண்பதுவே. இதற்கு பொருள், பாவையர் பேசும் மொழியை பால் என்றும் பாதத்தை பஞ்சென்றும் கண்களை கெண்டை மீன்கள் என்றும் போற்றித் திரியும் நீ திருச்செந்தூரில் விளங்கும் முருகனின் திருக்கை வேலே என்று சொல்வதில்லை, வெற்றியுடைய மயிலே என்பதில்லை, வெற்றிமலர் பொருந்திய தண்டை அணிந்த திருவடியே என்று சொல்வதில்லை. மனமே, இவ்வாறு இருந்தால் எவ்வாறு முக்தி காண்பது? அதாவது, இந்த உலகத்தில் பெண்களை பற்றிய பாராட்டுகளில் மனமயக்கத்தில் இருந்தால் முருகனின் அழகையும் அருளையும் எவ்வாறு அடைவது என்பதுதான்.